ரொம்ப சிறப்பான ஒரு நிறைந்த நாள் பௌர்ணமியோட சேர்ந்து நம்மளுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை வருது இல்லையா? இன்னைக்கு நீங்க வரலட்சுமியை ரொம்ப கிராண்டா பண்ணணும், இது ஆந்திராக்காரங்க பண்ற வழிபாடு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் பொங்குறதுக்காக, லக்ஷ்மி கடாட்சம்னா பணம் கிடையவே கிடையாது. தயவு செய்து வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது பணத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய பூஜை அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல பணத்தால புரள்வது கிடையாது. நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பணம் நியாயமா செலவாகுதா இல்லையா, எந்த ஒரு அதர்ம வழியில இருந்தும் நம்ம வீட்டுக்கு பணம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வரலட்சுமி விரதம் நம்ம வழிபாடு பண்றோம். ஸோ கலசம் வச்சு பூஜை பண்ணல அப்படின்னாலும் நீங்க ஒரு சாதாரண ஒரு மகாலட்சுமி படம் இருந்தது அப்படின்னா 108 அர்ச்சனை வில்வ தளத்தினாலேயோ இல்ல குங்குமத்தினாலேயோ நீங்க பண்ணி ஒரு 3 பேர் இல்ல ஒரு 7 பேருக்கு சுமங்கலிகளுக்கு நீங்க தாம்பூல தட்டு, அதாவது ரவிக்கை இல்ல வெறும் மஞ்சள் கயிறு, நீங்க வெத்தலை பாக்கு மட்டும் கொடுத்தா கூட போதும். ஒரு சின்னதா நிவேதனம் பண்ணி ஒரு எளிமையா பண்ணக்கூடிய ஒரு பூஜை. உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த பூஜைகளை நீங்க விரிவா நீங்க பண்ணிக்கலாம். நீங்க ஒரு நாள் பண்ணலாம், இல்ல நீங்க 3 நாள் கணக்குக்கு நீங்க வியாழக்கிழமை வரவழைத்து வெள்ளிக்கிழமை ஆவாகனம் பண்ணி நீங்க அலங்காரம் பண்ணி நீங்க சுமங்கலிகள்லாம் வரவழைத்து நீங்க சனிக்கிழமை நீங்க மகாலட்சுமியை நீங்க உங்க வீட்டுல இருந்து பூஜை பண்ணி நீங்க இது பண்ணலாம். இல்ல நீங்க ஒரே நாள்ல நீங்க இந்த பூஜையை முடிச்சுக்கலாம். சிவாய் நம்ம மெயினா சித்திரக்குறி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.